இந்த தபுக் போர் நடந்ததுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் வந்து ரசூலுல்லாஹ் கிடைக்குது. என்ன அப்படின்னா, அரபு தீபகற்பத்தில், அதாவது அந்த டோட்டல் சரௌண்டிங்ல மக்கா, மதீனா, அப்புறம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய தாயிஃபா இருக்கட்டும், இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஹுனைனா இருக்கட்டும், எல்லா ஏரியாவும் சேர்ந்து, அதாவது பார்டர்ஸ் வரைக்கும், சிரியாவுடைய பார்டர் வரைக்கும் யாரும் என்ட்ரு ஆக முடியாது, ரசூலுல்லாஹ் வச்சதுதான் சட்டம் அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபுக் போர்ல வந்து கிடைக்குது. உண்மையிலே வந்து அதாவது வர சில ஆலிம்கள் வந்து ஜும்மா பயான்கள்ல இதுலயும் வந்து பேசுவாங்க. என்ன அப்படின்னா, மக்கா வெற்றி கிடைச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எல்லாம் கூட்டம் கூட்டமா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கிறது. ஏன்னா முன்னாடியே சுட்டி காட்டியிருந்தா தப்பு. ஏன்னா மக்கால கூட இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளப்படல. மக்கா வெற்றிக்கு அப்புறம் மொத்த உலகம் ஏத்துக்கிட்டது இல்லை. மக்காவாசிகளே இஸ்லாத்தை ஏத்துக்காத ஒரு நிலைமை தான் இருந்தாங்க. மக்காவில் காஃபிர்கள் வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. உண்மையிலே அந்த நிலைமை எப்போ ஏற்படுதுன்னா, தபுக் போருக்கு அப்புறம் தான் ஏற்படுது. ஏன்னா தபுக் வந்து என்னது, ரோமாபுரியுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அதை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையெடுக்கும் போது ரோமாபுரிக்கு கோபம் வருது. என்ன இது, இத்தனை நாள் அரபுகள் வந்து நமக்கு அடங்கி இருந்தாங்க, இப்ப என்ன திடீர்னு இவங்களுக்கு வந்து ஒரு தைரியம் அப்படின்னு சொல்லி மோத்தாங்கிற முதல்ல ஒரு மோத்தா யுத்தம் நடக்குது. அதுல 2 லட்சம் படைகளை வந்து 3000 பேர் கொண்ட வீரர்கள் வந்து சமாளிக்கிறாங்கன்னு உடனே அவங்களுக்கு ஒரு இன்னொரு அவமானமா போகுது. அதுக்கு அடுத்த கட்டமா என்ன பண்றாங்க, 5 லட்சம் பேர் கொண்ட ஒரு படையை திரட்டி கொண்டு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க பதிலுக்கு 30,000 பேர் கொண்ட ஒரு படையை கொண்டு போன உடனே ரசூலுல்லாஹ் வந்தாங்க அப்படின்ன உடனே அப்படியே அந்த மன்னன் என்ன வரான், பயந்து போய் பின்வாங்கி போறான். இதை பார்த்த உடனே இவங்க, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்க்கிறான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் கனவு கண்டுட்டு இருந்தாங்களோ அவங்களுடைய தைரியம்லாம் நொடிஞ்சு நூலா போகுது. அதாவது தைரியமே இழந்து போய் அவங்க எல்லாம் அப்படியே நொந்து போயிடுறாங்க. இன்னி வந்து ரசூலுல்லாஹ்வை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா இருந்த எதிரிகள் எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க. அதாவது மக்கா குறைஷிகள் மிகப்பெரிய சக்தி, அவங்க மக்கா வெற்றியில அழிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி யூதர்கள் கைபர்லையும் சரி, அதற்கு முன்னாடி நடந்த எல்லா நிகழ்வுகளையும் யூதர்கள் அடியோடு அழிக்கப்படுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வை எதிர்க்கிறதுக்கு இந்த பிராந்தியத்தில் ஆளே கிடையாதுங்கும் போதுதான் சூப்பர் பவர் ஒன்று இருக்கு, நாங்க அதை கூட்டிட்டு வந்து உங்களை அடிப்போம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இந்த காஃபிர்களுக்கு, அந்த சிறிய குழுக்களுக்கு இருந்துச்சு. அந்த தைரியமும் வலு இழந்து போனது எந்த போர்ல அப்படின்னா தபுக் போரின் போது முற்றிலும் அதுவும் தகர்ந்து போகுது. அந்த ஒரு கடைசி நம்பிக்கையும் அவங்களுடையது தபுக் அது வந்து இதாயிருது. இதோட வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கை வந்து என்ன ஆயிருது, ஓங்கிருது. அதை தாண்டி ரசூலுல்லாஹ்வை தாண்டி இங்க யாரும் வாலாட்ட முடியாது அப்படிங்கிறது நடக்குது. இது முடிஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, முனாஃபிக்குகளை வந்து அடையாளப்படுத்தி உள்ள இருக்கக்கூடிய இந்த ஜமாத்தை வந்து தூய்மைப்படுத்துறாங்க. முஸ்லிம்கள் மத்தியில் இருக்கக்கூடிய முனாஃபிக்குகளை அடையாளப்படுத்தி அவங்கள வந்து தூய்மைப்படுத்துறாங்க. இதுவும் வந்து ஹிஜ்ரி 9ல இது நடந்தது. இது வரைக்குமான நிகழ்வுகளை நம்ம பார்த்திருந்தோம்.